Hello everyone, in the video la nama vandu group dynamics vandu paaka porom. So the organizational behavior la unit 3 vandu start pandrom இந்த வீடியோட. So இதுக்கு முன்னாடி இருக்கிற unit 1 unit 2 இந்த மாதிரி இதுல இருக்க content எல்லாமே already வீடியோவா போஸ்ட் பண்ணியாச்சு. So அந்த லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோட descriptionல attach பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? So first group dynamics அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So group dynamics and organizational behavior refers to the behavioral and psychological process that occur within a social group or between groups. So காமனா வந்துட்டு ஒரு group குள்ள எப்படி வந்துட்டு அவங்க வர்க் பண்ணுவாங்க, அவங்களோட பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது தான் group dynamics. So organizational behaviorனா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு group இருக்கு. ஸோ அந்த டீமில் எப்படி வந்து ஒருத்தரும் இருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ it includes how groups form, function and interact and how individuals influence and are influenced by the group. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த குரூப்பில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க ஒருத்தரும், அதன் எப்படி அந்த குரூப் ஒவ்வொருத்தரோட இன்ட்ராக்டிவாக இருக்காங்க, அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் டோட்டலாக. ஓகேவா? ஸோ இதில் கீ எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரூப் ஃபார்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஃபார்முலா. நீங்கள் இந்த டீமில் இருக்கிறீங்கன்னா அந்த டீமில் வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவங்களோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் அப்படி இல்லாமல் நேச்சுரலாக கூட நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட ஒன்றா ஒரே ஏரியாவில் இருக்கிறீங்க, ஒன்றா ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, டெய்லி அவங்களோட கேபில் போகிறீங்க, இல்லை லஞ்ச் சாப்பிட ஒன்றா போகிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மல் குரூப்ஸ்னால் ஆர் கிரியேட்டட் பை த ஆர்கனைசேஷன், ப்ராஜெக்ட் டீம்ஸாக இருக்கலாம் இல்லை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபார்மலாக வந்து அவங்க கிரியேட் ஆகுது. பட் இன்ஃபார்மல் குரூப்ஸ்னால் ஃபார்ம் நேச்சுரலி அமாங் எம்ப்ளாயீஸ். எக்ஸாம்பிள் லஞ்ச் குரூப், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கிளீஷேஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஓகே. And then second வந்துட்டு group roles. Each member may take on roles such as leader, coordinator, challenger or supporter. These roles impact how effectively the group functions. So groupனா வந்துட்டு அந்த குரூப்புக்குன்னு தனியாக ஒரு ரோல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த டீம் இதை தான் பண்ணுறாங்க, இவங்களோட ஒர்க் இதுதான் அப்படின்ட்டு. பட் அது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள ஒருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒருத்தர் அதில் ஒரு லீடர், இப்போ நார்மலாக ஒரு டீம் எடுத்திங்கன்னா ஒரு டீம் லீடர் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க, அது கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரம் எல்லாம் வைக்கிறாங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, மீட்டிங்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு குரூப் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. And the next வந்துட்டு third group norms. So these are the shared expectations and rules that guide behavior. Norms can promote efficiency or cause conformity and resistance to change. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ், நார்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரூல்ஸ். அந்த மாதிரி அந்த குரூப் இருக்குன்னா அந்த குரூப் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்படி அவங்க கரெக்டாக இருந்தால் தான் ஒருத்தருக்குமே அது வந்து அடுத்தடுத்து பண்ணுறவங்களுக்கும் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு குரூப் கோஹெசிவ்னஸ். கோஹெசிவ்னஸ்னால் நமக்கு தெரியும், ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு லைக் ஒரு நல்ல பாண்டில் இருக்கிறாங்க, எப்படி வந்து ஜெல் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட்ஸ் அமாங் டீம் மெம்பர்ஸ். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு வைப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் வந்து கோஹெசிவ்னஸ். So high cohesiveness can improve satisfaction and productivity but may also lead to groupthink, lack of critical evaluation. ஸோ இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட வேவ் லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு வைப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே போல தான் திங்க் பண்ணுவோம். சரி இந்த மூவி போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். பட் இருந்தாலுமே அப்படி நம்ம ஒன்றாவே திங்க் பண்ணுறோம், அந்த குரூப்பே ஒரே மாதிரி திங்க் பண்ணுதுன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்காது, கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ். So open and structured communication helps team collaborate effectively. Miscommunication or exclusion can lead to conflict. ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா ஜஸ்ட் ஓப்பனாக இருக்கணும். நம்ம ஒரு நல்ல குரூப்பில் இருக்கிறோம்னா நம்மளோட தாட்ஸ் எல்லாமே டைரெக்டாக சொல்ல போகிறோம். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கொலாபரேட் பண்ணலாம். பட் நம்மளோட தாட்ஸ் ஓப்பனாக சொல்ல முடியல அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். And then 6th point வந்துட்டு decision making and conflict. So groups often make better decisions than individuals if diverse views are encouraged.
However, conflicts may arise due to difference in opinions or goals. ஸோ இப்போ டெசிஷன் மேக்கிங் நீங்கள் உங்ககிட்ட மட்டும்தான் அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்குன்னா நமக்கு வந்துட்டு டிசைட் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் இது கரெக்ட் தானா இது தப்பா அப்படின்ட்டு இருக்கும். பட் ஒரு குரூப்பில் வந்துட்டு மெஜாரிட்டி பார்ப்போம், இல்லை நம்மளோட ஐடியாஸ் வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு செக் மாதிரி பண்ணலாம். நம்மளே ஒரு குரூப் இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா. ஒரு லார்ஜர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் கிட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே என்னோட தாட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல கான்ஃப்ளிக்டும் வரும். ஸோ அதை தான் வந்துட்டு 6 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம், அப்போ தான் இன்னுமே நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சினேரியோ எடுத்துக்கோங்க. an IT company forms a project team to develop a new product, software product. The team includes a project manager, developers, tester and UI UX designer. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது ஒரு புது ப்ராடக்ட்காகனு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மேனேஜர் இருக்கணும், அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ் இருக்கணும், ஸோ அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல டெஸ்டர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் டிசைனர்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மிங் ஸ்டேஜில் வந்துட்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் ஓரளவுக்கு வந்துட்டு பொலைட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆஸ் தே மூவ் டு தி ஸ்டார்மிங் ஸ்டேஜ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அரைஸ் ஓவர் த டிசைன் டிசிஷன்ஸ் அண்ட் டாஸ்க் அசைன்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தான் வந்து உங்களோட ரோல் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து அவங்க வந்துட்டு ஸ்டார்மிங் ஸ்டேஜ் போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள சில அக்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கும். நான் வந்து இவ்வளோ டைம் வந்து எனக்கு ஒர்க் பண்ண தேவை, நான் இந்த டைமில் இந்த டெலிவரிஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹெல்ப்ஸ் கிளாரிஃபை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மீடியேட்ஸ் கான்ஃப்ளிக்ஸ், புஷிங் த டீம் இன்டு நார்மிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்மிங் ஸ்டேஜில் வர இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா நார்மிங் ஸ்டேஜ் போயிடுவாங்க. வேர் நார்ம்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ். அங்கே வந்துட்டு நார்ம்ஸ்னா என்னது நான் சொன்னேன், ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் அங்கேயே சொல்லிடுவாங்க யார் யார் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி. அதே நார்மிங் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ். பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ்னா நமக்கே தெரியும், அப்போ தான் வந்து அவங்க கரெக்டாக வந்து அவங்களோட வேலையெல்லாம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓப்பன்லி கம்யூனிகேட்டிங் அண்ட் கொலாபரேட்டிங் டு டெட்லைன்ஸ். ஸோ மீட் டெட்லைன்ஸ். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் they become so cohesive that they ignore a junior developer's concern about a performance issue. This is an example of a group think where the desire for harmony overrides sound judgment. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நல்ல ஒரு பாண்ட் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, சின்ன சின்ன இஷ்யூஸ் நம்மளோட ஃப்ரெண்டு பண்ணுற தப்பெல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. கரெக்டாக. ஸோ அப்படியே தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அவங்க கிட்ட டைரெக்டாக சொல்கிறதுக்கோ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி குரூப் திங்க், ஓகே அவன் பண்ணுறது ஒரு வேளை கரெக்டாக கூட இருக்கும், இவன் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரியான திங்கிங் வந்து அப்போ மாறிடும். இதை வந்துட்டு குரூப் திங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு குரூப் டைனமிக்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனல் போய் செக் பண்ணுங்கள். செமஸ்டர் 1ல் இருக்கிற எல்லா பேப்பர்ஸ்க்கும் இருக்கும், செமஸ்டர் 2க்கும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு அதுக்கான இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு அந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.